கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நாங்கள் இன்னைக்கு 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி அதில் சர்க்கிளில் முடிச்சுட்டு இப்போ பெரபலா வந்துட்டோம். பெரபலாவுடைய பேசிக் ஃபார்முலா உனக்கு நான் சொல்லித்தரேன், அவ்வளோதான். புரியுதா தங்கம்? ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், எல்லா கணக்குமே அப்படியே பூந்து விளையாண்டுடலாம். ஒன்றுமே கிடையாது, குழப்பிக்க கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோ. கண்ண பெரபலாவில் 4 டைப் இருக்குது. நான் ஒவ்வொரு டைப்பாக சொல்கிறேன், உனக்கு பார்த்துக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தீங்கன்னா கண்ணு பெரபலாவில் கண்ணு y² = 4ax. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு மொதல் டைப்பு y² = 4ax. தங்கம் இதை வந்து y - k, இதை பாரு, நம்ம வெர்டெக்ஸு h, kன்னு எடுத்துக்கணும். அப்போ இதை நம்ம y - k² = 4a × x - h அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? இது உனக்கு புரியறதுக்காக சொன்னேன். வெர்டெக்ஸை நம்ம எக்ஸு கூடையும் ஒய் கூடையும் சேர்த்தணும். வெர்டெக்ஸுக்கு நம்ம பேர் வெர்டெக்ஸு h, kன்னு பேர் கொடுப்போம். ஹெச் வெர்டெக்ஸ் இங்கே 0 0, அது எப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஹெச்சை எக்ஸோட சேர்த்தணும், இந்த கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். அதுதான், அதாவது எக்ஸு இது ஹெச் அப்படின்னா எக்ஸ் - h, ஹெச்சிலேருந்து கழிக்கணும். சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்கிறேன், எப்படி படம் இப்படி போட்டேன்னு பார்க்கணும். இதுதான் மெயின் நமக்கு. பாரு, எக்ஸு பாசிட்டிவ். அப்போ எக்ஸு பாசிட்டிவ் அப்படிங்கும்போது பாரு சாமி, இங்கே எக்ஸில் வருது அப்படின்னா இங்கே y² = ஆரம்பிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா தங்கம்? இந்த இடம் ரைட் சைடு 4ax அப்படின்னா நாம் இங்கே லெஃப்ட் சைடு y² = சொல்லணும் பெரபலாவில். இப்போ லெஃப்ட் பாருங்கள், எக்ஸ் வந்து பாசிட்டிவ். அப்போ நம்ம கிராஃபில் எக்ஸ் பாசிட்டிவ் எங்கே இருக்கும்? ரைட் சைடு தானே. அப்போ ரைட் சைடு படம் போட்டுக்குவோம். புரியுதா கண்ணு? மேலே இருக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபார்முலா சொல்கிறேன், அப்புறம் வந்து இது சொல்லிக்கலாம். இப்போ நாம் ஏன் இப்போ ரைட் சைடு போட்டேன்னு தெரியுதா சாமி? எக்ஸ் வந்து பாசிட்டிவ். கண்ணு எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் ரைட் சைடு போடணும். எக்ஸ் நெகட்டிவில் வந்திருந்ததுன்னா லெஃப்ட் சைடு போடணும். புரியுதா தங்கம்? அதே மாதிரி இந்த பக்கம் ஒய் பாசிட்டிவாக இருந்தால் அப்வர்டு, ஒய் நெகட்டிவாக இருந்தால் டவுன்வர்டு. இதுதான் சாமி 4 ஃபார்முலா. புரியுதா? சரி, இப்போ இதுக்கான ஃபார்முலாவை சொல்கிறேன் பாரு கண்ணு. இப்போ படம் போட்டாச்சா கண்ணு? வெர்டெக்ஸு v வந்து 0, 0. இப்போ நல்லா பார்த்துக்கோ. வெர்டெக்ஸு v வந்து 0, 0. ஃபோக்கஸ் வந்து படத்துக்குள்ளே இருக்கும். வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எப்பயுமே a தான் பெரபலாவில். அப்போ இது எக்ஸ் அச்சு மேலே இருக்கிறதுனால எக்ஸோடைய வேல்யூ a, ஒய்யோடைய வேல்யூ 0. அப்போ ஃபோக்கஸுக்கான ஃபார்முலா a, 0 சாமி. இந்த ஃபோக்கஸ் வழியாக போகிற அந்த கோட்டுக்கு பேர் லெக்டஸ் ரெக்டம். இதில் பாரு, ஈக்குவேஷன் ஆஃப் த லெக்டஸ் ரெக்டம் இந்த பாயிண்டை பார்த்தே சொல்லிடலாம். x = a. தப்பர் x = a, y = 0. இது எடுக்கக்கூடாது, இதை தான் எடுக்கணும். ஏன்னா இதுதான் x = aங்கிற கோடு. அதுக்கப்புறம் கண்ணு இந்த லென்த் ஆஃப் த லெக்டஸ் ரெக்டம்னா இது 2a இருக்கும், இது 2a இருக்கும். அப்போ 4a. பாசாமி மொதல் வெர்டெக்ஸு 0, 0, ஃபோக்கஸு a, 0. இது எப்படின்னு தெரியுதா ராஜா? வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு a. அப்போ எக்ஸோடைய லென்த்து a, ஒய்யோடைய லென்த்து 0. அதனால தான் a, 0. கண்ணு இதுக்கு ஆப்போசிட்டில் அதே டிஸ்டன்ஸில் போகிற கோடு டைரக்ட்ரிஸ். கண்ணு இது வந்து லெக்டஸ் ரெக்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நடுவாண்ட வெர்டெக்ஸ் இருக்கும் சாமி. ஃபோக்கஸ் வழியாக போகிற இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து லெக்டஸ் ரெக்டம். அதுக்கு ஆப்போசிட்டில் அதே டிஸ்டன்ஸில் போகிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு டைரக்ட்ரிஸ். அப்போ இங்கே x = aன்னு போட்டோம்னா டைரக்ட்ரிஸோடைய ஈக்குவேஷன் x = -a. ஏன்னா இது மைனஸ் சைடு இருக்குது, இது ப்ளஸ் சைடு இருக்குது. புரியுதா? அப்புறம் குறுக்கான என்ன ஆக்சிஸ் போகுதுன்னு பாரு, இதுதான் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ் அப்படின்னா இன் எக்ஸ் ஆக்சிஸ் y = 0ன்னு போடணும். புரியுதா தங்கம்? லென்த்னா பார் 2a, 2a, 4a. பாரு ஃபர்ஸ்ட் பார், வெர்டெக்ஸ் v 0, 0, ஃபோக்கஸ் வந்து a, 0,
அடுத்ததுக்கு என்ன ஈக்குவேஷன் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இதை பார்த்துக்கோ ராஜா. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஆப்போசிட்டில் டைரக்ட்ரிஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அதுக்கு அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ் நடுவாண்ட போகிறது தான் ஆக்சிஸ். இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு 0. லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 2ஏவும் 2ஏவும் சேர்ந்து 4a. புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இப்போ நான் ஒரு ஃபார்முலா தான் சொல்லி தந்திருக்கேன். அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா, உனக்கு ரெண்டாவது டைப் சொல்லித்தரேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.